ஒரு கனிமூல கொள்ளைக்காக பொதுநல வழக்கு போட்டிருந்தா அவனை பாராட்டுவாங்க. இந்த ஆட்சியில் சபரீசனுடைய பங்கு என்ன அப்படின்னு சவுக்கு சங்கர் போயிருந்தா அதை பாராட்டலாம். எப்படி போவான்? படியில் இருக்கிற எஜமானத்தையும் போவானா? அவனை தான் காசு வாங்கி நக்கியாச்சு சபரீசன். அப்போ போக முடியாது. வேற வழி என்ன? இவன் எதுக்கு போயிருக்கான்னா இவனுடைய மீடியாவை நடத்த முடியலையா. இவர் அப்படியே என்டிடிவி நடத்துறாரு, CNN நடத்துறாரு, உலகம் முழுக்க பார்த்து அப்படியே ஒட்டுமொத்தமா பெரிய புரட்சி ஏற்படுத்துவார். சேனல் 4 இனப்படுகொலை வெளிக்கொண்டு வந்த சேனல். இவன் நடத்தது ஒரு 3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு விழுக்காடு உண்மை 99 விழுக்காடு பொய்யோட கலந்து எல்லாரையும் இவன் மிரட்டுகிறான்னு நாம சொன்ன போது காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீதிபதி சொல்றாரு, நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது, வேல்முருகன் அவர்கள் கண்டிக்கிறாரு. நீ பண்றது பேரு பிளாக்மெயில், இது கருத்து சுதந்திரம் அல்ல, இது பிளாக்மெயில். ஏன் பாருங்க, முதல்ல திமுகவை ஆதரிக்கிறான், அதிமுகவை திட்டுறான். கொடநாடு கொலை வழக்கில் அதிமுக விமர்சனம் பண்றான். அப்புறம் அப்படியே வந்தோன்னு திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு திமுக அப்படியே மைல்டா பேச ஆரம்பிக்கிறான். திருப்பி திமுகவை எதுக்குறான். திமுகவை எடுத்து திமுக உள்ளதுக்கி போட்ட உடனே அதிமுக பேக்கப் வருது. திருப்பி அதிமுக பக்கம் அப்படியே சாயிறான். அதிமுக பணம் வாங்குறான், எல்லாம் பண்றான், அதிமுக பேக்கப் நிற்கிறான். திருப்பி மைல்டா என்ன பண்றான், திமுகக்குள்ளேயே உதயநிதிக்கு எதிராக பேசி சபரீசன் காசு வாங்குறது, இன்னொரு நிறுவனத்துக்கு பேசி ஜி ஸ்கோர் அடிக்கிறது. இப்போ பாசியத்தை தொடர்ச்சி அடிச்சு பாசியத்தை மிரட்டு விடுது. எந்த பக்கம் காசு கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு 4 பக்கம் ஒரு 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 விலைமகளுக்கு கூட குறைந்தபட்ச அறம் இருக்கும். அந்த அறம் கூட இல்லாமல் எல்லாரையும் தொடர்ச்சியாக ஒரே நபரை டார்கெட் பண்ணுவான்.